டயபிட்டிஸ் வெறிநாய்க்கடி நோய் இது ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் மாதிரி தான். நம்ம அன்பிளான்டா இருக்கிற ஒரு சமயத்துல எங்கிட்ட இருந்தாவது ஒரு வண்டி வந்து நம்மளை இடிச்சுட்டு போற மாதிரி, நம்ம அன்னாமடா இருக்கிற ஒரு சமயத்துல எங்கிட்ட இருந்தாவது ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு போகுது. ஆனா இந்த டயபிட்டிஸ்ங்கிறது 100% வேக்சின் பிரிவென்டபிள் டிசீஸ். ஆனா ஒருத்தருக்கு நாய் கடிச்ச பிறகு அதை சரியா கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா, நோய்க்கான அறிகுறிகளும் வர ஆரம்பிச்சுன்னா திரும்ப அது 100% இறப்பதான் தரும். ஸோ டைம்லி வேக்சினேஷன் கேன் சேவ் த பேஷண்ட். நாய்கிட்ட கடி வாங்குறது வேணா நம்ம கையில இல்லாம இருக்கலாம், ஆனா கடிச்ச பிறகு அதுக்கு தக்க சமயத்துல வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டு இறப்பை தவிர்ப்பது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இது 2 விதங்களை யூஸ் பண்றோம். ப்ரீ எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ் அண்ட் போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ். அதாவது நாய் கடிக்கிறதுக்கு முன், நாய் கடித்த பின். நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வேக்சினேஷன் தேவைப்படும் கேட்டா, person who are frequently dealing with animals like veterinary doctors, technicians, research lab workers, pet animals வச்சிருக்கிறவங்க, ஜூல ஒர்க் பண்றவங்க, கேவர்ஸ், அந்த கேவ்ஸ்ல அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிக்காக கேவ்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொழுது பேர்ட்ஸோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில உள்ளவங்களுக்குலாம் ப்ரொஃபைலாட்டிக்கா வேக்சினேஷன் போட்டுக்கிறது நல்லது. எத்தனை டோஸ் போட்டுக்கணும்னு கேட்டா, WHO நார்ம்ஸ் 3 டோசஸ் போட்டுக்கணும். 0, 7 and 21 days. இந்த ப்ரீ எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ்ல இம்யூனோகுளோபுலின் வராது. அடுத்து போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது நாய் கடித்த பிறகு பின்பற்றக்கூடிய வழிமுறைகள். இதுல என்னன்னா, ட்ரீட்மெண்ட் பிளானுக்காக based on the severity we categorize the wound into 3 types like category 1, 2 and 3. category 1ங்கிறது சாதாரணமா அனிமல்ஸோட விளையாடுறது, அதுக்கு ஃபீட் பண்றது, அதுக்கு பாத் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். category 2ங்கிறது சூப்பர்ஃபிஷியல் சிம்பிள் wound, மைனர் அப்ரேஷன்ஸ் மாதிரி இருக்கும், ப்ளீடிங் இருக்காது, சிம்பிளா இருக்கும். category 3ங்கிறது வந்து ரொம்ப டீப் wound, இதுல சிங்கிள் மல்டிபிள் சைட்ல மல்டிபிள் பைட் இருக்கலாம் வித் ப்ளீடிங், சம்டைம்ஸ் போன்ஸ் அண்ட் மசில்ஸ் கூட எக்ஸ்போஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த சிவியரிட்டி பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி. கேட்டகரி 1க்கு நோ ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட், wound care மட்டும். கேட்டகரி 2ன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு wound care பிளஸ் ARV ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன். கேட்டகரி 3ங்கிறது wound care பிளஸ் ARV பிளஸ் ரேபிட் இம்யூனோகுளோபுலின். ஸோ இதை பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். wound கேருங்கிறது ஒரு நாய் கடிச்ச பிறகு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்றது. நல்லா 15 மினிட்ஸ் உங்களோட wound வந்து எந்த டைப்ல இருந்தாலும், கடிச்ச நாய் வந்து வீட்டு நாயா இருந்தாலும் சரி, வெளி நாயா இருந்தாலும் சரி, உடனடியா பக்கத்துல உள்ள டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. One Health Super Speciality Hospital, GST Road, Mandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு.